இந்திய அளவில் மிக பிரம்மாண்டமாக நமது விவேக்ஸின் பொங்கல் கான்டெஸ்ட் மணப்பாக்கம் விவேக்ஸில் இன்று நடைபெறுகிறது. நமது பெண்களிடமும் ஆண்களும் நியூ இயர் அன்றும் பொங்கல் அன்றும் விவேக்ஸின் வாயிலில்தான் வருடாவருடம் கொண்டாடுகின்றார்கள். இந்த வருடமும் பொங்கல் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கின்றது. நீங்கள் அனைவருமே vivex.india.com சென்று செக் செய்தால் 17ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கிறது. அது இல்லாமல் அதுக்கு மேலும் ஒரு வாரம் கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் vivex.india.com போய்ட்டு செக் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் பொங்கல் ராணி என்ற ஒரு கான்டெஸ்ட் இன்றைக்கி நடைபெறுகிறது. அது சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ பாலா அவர்கள் அனைவருக்கிட்டையும் அவங்களுடைய சிறப்பான பொங்கல் நினைவுகளை விசாரித்து டேஸ்ட் செக் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்க போகிறாங்க. முதல் பரிசாக 20,000, இரண்டாவது பரிசாக 15,000, மூன்றாவது பரிசாக 10,000 என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் மேலும் கூட அதற்கப்புறம் 2 பேரை சேர்ப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இரண்டாவது பார்ட்டில் தான் இரண்டாவது பார்ட் வீடியோவில் தான் இந்த தேர்வு நிகழ்ச்சி விஷயம் வரும். அதனால் நீங்கள் எல்லாமே எப்படி அந்த உணர்வுகளை எல்லாருக்கிட்டையும் விசாரித்து எங்கள் பாலா அவர்கள் கேட்குறாங்கன்றதையும் அவர்கள் பொங்கல் அந்த அரேஞ்ச்மெண்ட் அவங்க அந்த பொங்கல் பானைகள் அவங்களுடைய கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பானைகளையும் எல்லாத்தையும் கொண்டு அரேஞ்ச் பண்ண அந்த விதம் எல்லாத்தையுமே நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் வில்லியம் ஸ்கூலில் படிக்கிறேன். ஓகே. சத்தமாக நீங்கள் பேசுவீங்களா? சத்தமாக விவேக்ஸோட ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கியிருக்கீங்கல்ல? வாங்கியிருக்கோம். சொல்லுங்கள். ஃபேனெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தானே. ரெகுலர் கஸ்டமர் தானே. சொல்லுங்கள், என்ன அதை பற்றி சொல்லுங்கள். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பொருள்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படிங்களா? எல்லாமே எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு ஆஃபர் கிடச்சிது, நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக வாங்கினோம். ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கினோம். வாஷிங் மிஷின் வாங்கினீங்களா? ஆமாம். மிக்ஸி வாங்கினோம். என்ன பிராண்டு? கிரைண்டர் வாங்கினோம். என்ன பிராண்டுப்பா? பட்டர் ப்ளே, மிக்ஸி பட்டர் ப்ளே, வாஷிங் மிஷின். நீங்கள் சொல்லுங்கள். சாம்சங் வாஷிங் மிஷின். என்னென்ன அப்ளையன்சஸ்லாம் வாங்கியிருக்கீங்க இதிலேருந்து விவேக்ஸ்லேருந்து? சாம்சங் வாஷிங் மிஷின் வாங்கினோம். இதுக்கு முன்னாடி வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் வாங்கினோம். ஓகே. அப்புறமா சாம்சங் ஃப்ரிட்ஜ். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது அனுபவம் இருந்தால்? இப்போ ரீசெண்டாக அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். கொளத்தூர் பிரான்ச் இனாகரலுக்கு போயிட்டு எந்த பிரான்ச்சில் வாங்கினீங்க? கொளத்தூர். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கியிருக்கீங்களா? மைக்ரோவேவ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஓகே. அப்புறம் கைசர். நான் ஏசி வாங்கியிருக்கிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறேன், அப்புறம் ஃபேனு சின்ன சின்ன கூட நான் விவேகானந்தா எல்லாமே வீட்டில் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தான் சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. நாங்களும் அப்படி தான். நாங்கள் 3 ஃபேமிலி இருக்கோம். நாங்கள் அண்ணா நகரில் ஒரு 30 இயர்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் 3 அது கூட 1 வாங்க மாட்டோம். 3 பீசஸ் வாங்குவோம் எது வாங்கினாலுமே. அது ஃப்ரிட்ஜ் வாங்கினா எல்லாமே அதே பிராண்டு, எல்லாமே 3 பீசஸ் வாங்குவோம். வாங்கிட்டு போன சின்ன ரிமார்க்னால உடனே அங்கேயே இருப்பாங்க. ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. நம்ம பொங்கல் தீபாவளி கொண்டாட்டமே நம்மளுக்கு விவேக் ஷோரூமுக்கு வாசப்படியில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சின்ன ரிமார்க்னா கூட. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்களா? I am from Anna Nagar. I am a YouTuber. O India Penny name. நீங்களாம் எதாவது நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? டிவி வாங்கியிருக்கோம். டிவி வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் மிக்ஸி எல்லாமே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கோம். சொல்லுங்கள். ரைஸ் குக்கர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஃபேமிலி ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே உங்கள் நேம் சொல்லுங்கள். கங்காபாய். கங்கா பாகிரு. நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? விவேக்ஸ்லேருந்து ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கியிருக்கீங்களா? ஏசி வாங்கியிருக்கீங்களா? Hi, happy New Year. I'm Bhanureka from Thiruvanmiyur. Okay, what you are doing? I'm working as a nurse coordinator in a private company. I recently purchased a gas stove from Edika from Vivex. Okay. That's how I came to know about this competition. It's good to hear. என்ன உங்களோட பொங்கலில் என்ன ஸ்பெஷல்? பொங்கல்லையா எல்லாரும் செய்கிற மாதிரி தான். ஆனால் என்ன கொஞ்சம் நான் ஊற வச்சு
வச்சு வறுத்து அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு லைட்டாக வச்சுருவேன், ரொம்ப அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதனால் மற்றவங்க பொங்கலுக்கு என்னோட அப்புறம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவீங்க, பருப்பு குறைச்சி பண்ணுவாங்க, ஊற வச்சு பண்ணுவீங்க அரிசியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் வந்து கடைசியாக தான் சேர்ப்பேன். பால் கடைசியாக சேர்ப்பீங்க. நீங்கள் என்ன உங்களுடைய பொங்கலில் என்ன ஸ்பெஷல்? இவங்க கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த அதுக்கு நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வேறு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன் நான் வந்து தேங்காய், பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி இது போட்டிருக்கீங்க, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பொங்கலுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி போடுறீங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக. உங்களுடைய பொங்கலில் என்ன ஸ்பெஷல்? மேடம் என்னுடைய பொங்கல் வந்து கிராமத்து ஸ்பெஷல் தான். நான் வந்து ஒரு விஷயமே வந்து பாரம்பரியம் பழமை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஆமாம், அதில் நாம் கொண்டு போய் வந்து வித்தியாசமாக பண்ணுறேன் இல்லைன்னா வந்து மாடர்னாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். பாரம்பரிய பொங்கல் தான். ஸ்பெஷலி இவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான். இவங்க ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னனால ஜென்ஸ் வாழையிலேயே நான் இதை அது பண்ணேன். அது டெக்கரேஷனுக்காக முந்திரி திராட்சை வச்சு ஸ்மைலி மாதிரி போட போகிறீங்க. ஓகே, முடிச்சிட்டிங்க. குக்கரில் வச்சுருக்கேன், அது குக் ஆகலை. உங்களுடைய பொங்கலில் என்ன ஸ்பெஷல்? உங்களுடைய பொங்கலில் என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அவங்க வந்து நான் இப்படி ஊற வச்சு பண்ணுவேன், அது மாதிரி வச்சு தான் பண்ணுவேன். நான் இது திராட்சை போட மாட்டேன், பால் விட மாட்டேன், அப்புறம் பைத்தம்பருப்பு எதுவுமே போட மாட்டேன். வெல்லம், வெல்லம், ஏலக்காய். ஐயப்பன் கோயிலெல்லாம் கொடுக்குற இது அப்படி தான் இருக்கும். அவங்க பருப்பு போட மாட்டாங்க, இது போட மாட்டாங்க. நெய், இது வெல்லம், அரிசி மட்டும் வரும் உங்களுக்கு. ஓகே, பருப்பு போட்டு அடுத்த போட்டு நிற்காது. ஆமாம், இல்லை ஒரு இதுக்கு பருப்பு போட்டு பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டு. பாசி பயிர் போடணும், இல்லைன்னா கடலை பருப்பு கூட போடலாம். ஆமாம், கடலைப்பருப்பு. கடலை பருப்பு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது உங்களுடைய இதுவா டெக்கரேஷன்? உங்களுடைய சர்விங் டெக்கரேஷனா இது கூட? பொங்கல் ஃபுல்லாக கொண்டாடிட்ட மாதிரி இருக்குது, ஃபுல்ஃபில்லாக விளக்கெல்லாம் ஏற்றி. நம்முடைய இந்த இதோட விவேக்ஸோட அந்த ப்ரிஸ்டேஜ் பாட் வந்து வேறு இன்னும் ரொம்ப அழகாக இந்த பொங்கலை காட்டுது. மாடர்ன் பொங்கல். மாடர்ன் பொண்ணுங்கள்லாம் நம்ம சாரீ கட்டி தானே வந்திருக்கோம் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் மாடர்ன் ஆக்கிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரிஸ்டேஜ் இதோட ப்ராடக்ட் என்ன? பேனசோனிக். பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ். இது என்ன இந்த பிராண்ட் நேம்? இது ப்ரிஸ்டேஜுங்களா? ப்ரிஸ்டேஜ் எலக்ட்ரிக் குக்கர். இது இண்டக்ஷன் ஸ்டவ். இது என்ன? இது ப்ரிஸ்டேஜ் வந்து நீங்கள் கொண்டு வந்து தான் இங்கே கொடுத்துருங்க. இது இந்த இதுக்கு பாட்டம் இது இவங்க தானே கொடுத்தாங்க. இது என்ன பிராண்ட்? என்ன இது வந்து பட்டர்ஃப்ளைவா? இது என்ன ப்ரிஸ்டேஜ்? இது என்ன பிராண்டு? இது பட்டர்ஃப்ளை. இது பிராண்ட் ப்ரிஸ்டேஜ் எலக்ட்ரிக் குக்கர். என்ன எலக்ட்ரிக் குக்கர் ப்ரிஸ்டேஜுங்களா? பேனசோனிக்குங்களா? பட்டர்ஃப்ளை இதில் இண்டக்ஷன். இதுவும் பேனசோனிக் இல்லை? பேனசோனிக். ப்ராடக்ட்ஸும் மொத்தமே எல்லாமே நம்ம மோஸ்ட்லி ப்ரிஸ்டேஜ். இந்த இது பட்டர்ஃப்ளை குக்கர். ட்ரெடிஷ்னலாக
தாவணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ட்ரெடிஷ்னலாக தாவணி வியர் பண்ணிவிட்டு பொங்கல் பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? ஏஜ் கேட்கக்கூடாது தான், ஆனால் நீங்கள் இந்த ஏஜில் வந்து இந்த இதெல்லாம் செய்ய பிடிக்காதுன்னு சொல்லாமல் வந்திருக்கீங்கல்ல, பொங்கல் செய்ய வந்திருக்கீங்கல்ல, அதனால் கேட்குறேன். 14 இதில் வந்து நம்ம இந்தியாவில் பிறந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த மாதிரி வந்து தாவணி போட்டுக்கிட்டு இந்த பொங்கலை நீங்கள் செய்கிறத பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களை நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியாச்சு. உங்களுடைய தாவணி ஓ இந்திய பெண்ணு யூடியூப் சேனல். அதில் நீங்கள் இந்த மஞ்சள் பூசுறதையும் எடுக்கிறேன் நான் ஃபுல்லாக. ஒரு 30 years பேக் போயிட்ட மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. குங்குமம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? குங்குமம் இருக்கா? பொங்கல் முடிஞ்சிச்சா? ஓகே. ஏன்னா அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. இந்த மெயினாக இந்த இது இல்லை, இந்த வெசல்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு பயங்கர ட்ரெடிஷ்னல் இது இல்லை, இந்த மாதிரி இந்த இது எல்லாமே இந்த டைப் இந்த ஷேப் இதுவே வந்து இப்போ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது கூட ரொம்ப 30 years பேக் 30 வருஷ பாரம்பரியம். விவேக்ஸ் எப்படி ஒரு 30 வருஷ பாரம்பரியமோ அந்த மாதிரி. சூப்பராக திருவள்ளுவர் சிலை வச்சுட்டிங்க. இந்த ஸ்டூல் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நாங்களாக பண்ணது தேங்காய் நார் அந்த வந்து இது வந்து இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் சத்தமாக ஆக்சுவலி தேங்காய் நார் அண்ட் த்ரெட். இது நார்மல் மண் பாண்ட பொம்மை. அந்த பொம்மையை நாங்கள் வந்து விவசாயம் மாதிரி இது பண்ணிடுவோம். இது வாட்டர் பாட்டில்ஸா? ஆமாம், நம்ம குடிக்கிற வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போடாமல் மேலே எல்லாமே ஒரு டேப் மாதிரி, கலர் டேப் மாதிரி ஒட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர்ஸ் அந்த வாட்டர் பாட்டில் மட்டும்தான். அதே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இப்போ நீங்கள் இது வாட்டர் பாட்டில் மேலே வந்து பேப்பர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இதெல்லாம் இப்போ அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. தூக்கி போடாமல் நம்ம அதை ஏன்னா தூக்கி போட்டோன்னா இப்போ நம்ம பிளாஸ்டிக்கும் நமக்கு வந்து இதில் போகக்கூடாது, எர்த்துக்கு போகக்கூடாது. இது நம்ம ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டமாக ஓகே. இது அப்படியே வாங்கிட்டதா இல்லை நீங்கள் வாங்கிட்டு சின்ன வச்ச வீடு? ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அம்மா வீடு. ஒரே பறந்துகிட்டே இருக்கு. பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார். டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மேலே இது கிரீட் பண்ணி போட்டிருக்கீங்க. டெக்கரேஷனுக்கு எலுமிச்சம்பழம் திருஷ்டி பண்ணிட்டோம்னா ஏழாவது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு தமிழ்ச்சியாக நான் மாறிட்டேன். ஸோ அந்த பொங்கல் எல்லாமே என்னோட மாமியார் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து இதில் வந்து நான் கலந்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே மிக்சிங் தான். கேரளா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரெலாம் சேர்த்துப்பாங்க. ஸோ அதுவும் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரிலாம் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணுவேன். மில்க்கும் பச்சை பயிர் ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஸ்வீட் வந்து ஹெல்த்தி கோகோனட். ஆல் தி பெஸ்ட். ஆயிடுச்சா? பொங்கல் சொல்லி அது ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? Actually, in Ariava Select, we add extra new and jadika, which here they restricted. So I have used நாங்கள் பாலில் தான் பால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். We have added பயிறு and rice. 1:2, 1:4. Rice and and I balanced chakra pongal and added all the cashew draksha. But the only thing is we do it in this and add milk, which gives the extra flavor to it. Sure. All the best. Thank you so much. பால் யூஸ் பண்ணுவாங்க. சரி. நீங்கள் எந்த ஊர்? சரி. சரி. அண்ட் ரொம்ப இனிப்பான பொங்கல் எப்போ வரணும்? அதாவது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்ல டே, அதாவது கல்யாணம் ஆன தலை பொங்கலா இல்லை வந்து பண்ணது ரொம்ப பிடிச்சி. சரி. அதுக்கு வந்து குழந்தைங்க வந்த பிறகு பொங்கல் ஃபஸ்ட்டு சரி சரி. அண்ட் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? அம்மா தான். ஆமாம், எல்லாமே சமையல் எல்லாமே மாட்டேன். பொங்கல் மெமரிஸ் அப்படின்னா எந்த இயர் கல்யாணம் ஆன பொங்கலுமா? ஓகே வேறும் கணபதி. ஓகே எல்லாமே நுழைக்கிறது ஆமாம் ஆமாம். ஓ lovely. All the best. அதோட சந்தோஷம் அதெல்லாம் பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பொங்கல் ஒரு விழா தான் எல்லா இடத்துலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து தைக்கு நம்மளுக்கு தான் நம்ம பொங்கல் தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து மாடை வந்து நம்மளுக்கு உழுவுறதுனால அதனால தான் நம்மளுக்கு சாப்பாடு வேணும்னா அதுக்கு நம்ம அதுக்கு தரோம். அடுத்து வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ்னால் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்காங்க. விளக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு மங்களகரமானது. மஞ்சள்லாம் பூசி நல்லா பாரம்பரியமாக வச்சுருக்கோம். எல்லா நாளுமே வந்து இனிமையானது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த நாளுமே வந்து இப்படி தான் கொண்டாடணும். அதுவும் நம்ம எல்லா
எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி பண்டிகைகளை வந்து ஒவ்வொரு இதுலேயும் அதாவது முறைப்படுத்தி வச்சாங்க நம்ம முன்னோர்கள். ஆனால் எல்லா நாளுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், எல்லா நாளுமே நம்ம செய்கிற சமையல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா சமைக்கிறது நமக்காக மட்டும் கிடையவே கிடையாது, நம்முடைய உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் வந்து சமையலே. இந்த டிஷ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட மெமரிஸ் என்ன, யார் உங்களுக்கு பால் யூஸ் பண்ணி equal proportion of dal and rice. Okay, sure. So to give a place, I have just added the overall menu of food to it. I have fried cashews and raisins. Thank you so much. Thank you. ஓகே, தேங்க்யூ. ஐ வில் கம். வெல்லம் போட்டுருக்கோம். வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்டஸ்ட் மெமரி, அதாவது ரொம்ப இனிப்பான தருணம் பொங்கல்லையே எது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச நாள் இந்த பொங்கல் நாட்களில்? பொங்கல் நாட்களில் பெரும்பொங்கல், அதாவது பெரும்பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை வெல்லம் நிறைய போட்டு பொங்கல் பண்ணுறது தான் எங்களுக்கு பிடிச்ச நாள். ஓகே, அதோட வேறு என்னென்ன பண்ணுவீங்க? அன்றைக்கே வந்து வெண்பொங்கல் பண்ணிடுவோம், அன்றைக்கே ஒரு குழம்பு ஒன்று பண்ணுவோம், திருப்பி அந்த வெண்பொங்கலுக்கு ஒரு பருப்பு ஒரு டால் மாதிரி ஒன்று பண்ணுவோம், அந்த சிறுபருப்பில் அதை கொஞ்சம் வெல்லம் போட்டு பண்ணுவோம். மண் பாத்திரத்தில் மரணம் பூசி அழகாக வச்சு சூரியனை பார்த்து பண்ணுவோம். இப்போவும் சென்னையில் அது மாதிரி தான் இருக்கும். வாசலில் வந்து மண்பானை வச்சு சூரியனை பார்த்து காலையில் 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுட்டு 6 மணிக்கெலாம் வந்து சூரியன் வரும்போது சாமி விட்டு மாடியில் போய் படையல் போடுவோம். இது வந்து இந்த நிறைய காய் போட்டு அது ஒரு மண் சட்டியில் நிறைய எல்லா காயும் நம்ம அது வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, அத்தனை வகை இருக்கும். எல்லா காயும் போட்டு அது நிறையா கொஞ்சம் பருப்பு ஃபஸ்ட்லேயே வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் பருப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம். அந்த காயை தண்ணியில் வேக வைப்போம் மண் பாத்திரத்தில். அது வெந்ததுக்கப்புறம் அதை போட்டு அது பண்ணி தாளித்து அதை பூசணிக்காய் ரொம்ப மெயினாக இருக்கும்.
எல்லாருமே வந்து கிராமத்தில் வந்து அந்த தெருவில் வச்சு தான் பொங்கல் பண்ணுவாங்க, மண்பானையில் தான் பண்ணுவாங்க. பண்ணால் இங்கே சென்னை மாதிரி லக்ஸுரி இல்லாமல் சீசன் ஃப்ரூட் அண்ட் சீசன் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. அங்கே ஒரு கொய்யாக்காய், ஒரு இளந்தங்காய் என்ன இருக்குதோ அந்த ஏரியாவில் கிடைக்கிறத ஃபேமஸ். இப்போ கொஞ்சம் மாடரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாம்பார் வந்து கதவை சாம்பார்னு வைப்பாங்க. என்னென்ன காய்கள் கிடைக்குது அந்த சீசன் என்ன பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே செழிப்பாக இருக்கும். ஆடி மாதம் விளையிறது எல்லாமே அந்த பொங்கலுக்கு செழிப்பாக இருக்கும். அதனால எல்லாமே பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா பெரிய பானையில் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிட்டியில் பண்ணுற மாதிரி நமக்கு அளவாக இல்லாமல் பண்ணிட்டு எல்லா வீட்டுக்கும் போகும். இப்போ எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீட்டு பொங்கல் இருக்கும். எங்கள் பொங்கல் வந்து 10 வீட்டுக்கு போகும். அது இல்லாமல் வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது அது முடிஞ்ச உடனே இங்கே ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து Okay. So and my basic qualification is BSc Nutrition and Dietetics, and from there I moved to Foreign Trade and HR. Oh, lovely. Okay, currently I'm working as a freelance recruiter for life insurance. Since I have some office, I have to work from home. So, but I'm interested in cooking. First implement பண்ணாக்க அப்பதான். So during my college days நான் எது பண்ணாலும் என்னோட பெஸ்ட் அனிமல் இஸ் மை ஃபாதர். ரொம்ப அப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா எங்கள் அப்பா பொண்ணு வந்து பொங்கல் டைமில் தான் பிறந்தா. 17 அது ரொம்ப சொந்தம். நாங்கள் தான் வளர்த்தோம். ஆனால் நிச்சயமாக வளர்க்கவே முடியாது எங்களுக்கு. சின்ன குழந்தை அவங்க தான் அதனால் வளர்க்க முடியல. எங்கள் வீட்டில் கொண்டு வந்துருக்காங்க பொங்கல் டைமு. அதனால் அப்போ எம்ஜிஆர் பிறந்த 17ஆம் தேதி தான் பிறந்தேன். அந்த பொங்கல் டைம் நிச்சயமாக எங்களுக்கு மறக்க முடியாது. அதுதான் என்னென்ன போட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே முந்திரி நெய் வந்து எனக்கு காஃபி பால் எல்லாமே அச்சா. ஓகே, நாங்கள் ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். சரி. இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணுறதுங்க சிறுதானியங்களில் பண்ண பெரிய பொங்கல் இங்கே அது பண்ண முடியாது சொன்னாங்க. ஓகே, ஷூர். Thanks. Thank you. This is the first time I'm participating in such contest, and I'm very excited. So, what is your sweetest memory about Pongal? It's always with the family. Family members are always the sweetest. So I make it a point that wherever I am, make it a point that I can make it always And what are the ingredients? The provided ingredients, in case if I were at home, I have to purchase a little. So that also for flavor I have. But here the provided ingredients were enough. And I thought for myself, Swati was going to make this. So I used my rice and so accordingly I used the rice and thank you so much. எல்லாரோட சேர்ந்து அண்ட் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? அப்படியா? விவேக்ஸின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வந்துட்டு கிராமத்தோட முறையில் வழிபாடு பண்ணியிருக்கேன். எல்லாமே நேச்சுரல் தான் வச்சுருக்கேன். எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.